இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக சென்னா புலவு இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கொண்டக்கடலை வேக வைத்தது, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், புதினா, கொத்தமல்லி, வேக வைத்த பாசுமதி அரிசி, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இல்ல வானலியை போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த கொண்டக்கடலையை நம்ம முதல் நாள் ராத்திரியே நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதை நல்லா குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. உப்பு போடாமயே வேக வச்சுக்கோங்க. உப்பு போட்டீங்கன்னா அதனோட சத்தன வீணா போயிடும். அதனால உப்பு போடாம நீங்க வேக வச்சுக்கோங்க. இப்போ வானலி சுட்டுருக்கு. இதுல நம்ம எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கணும். இதுல பட்டை ஒரு பட்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 லவங்கம், ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட சேர்க்க போறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதே வானிலையில நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது சீக்கிரம் வதங்கினதுக்காக கொஞ்சமா உப்பு, லேசா கொஞ்சம் உப்பு போட்டா போறோம், நிறைய வேண்டாம். ஏன்னா இது அப்பதான் சீக்கிரம் வதங்கும் உங்களுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின உடனே நான் கொண்டக்கடலை நைட்டு ஊற வச்சு அதை குக்கர்ல நல்லா வேக வச்சிருக்கேன். உப்பு போடாம வேக வச்சிருக்கேன். இதை அதோட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுல அதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அதுவும் நல்லா போகணும். நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதுலயே நம்ம இப்போ தேவையான அளவு இதுக்கு மிளகாய் தூள், காரம் நிறைய வேணுங்கிறதுக்கு நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு நான் இப்போ 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். அதையும் போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுல நம்ம தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் விடுறேன் நான். கலந்துட்டு தயிரையும் நல்லா அதோட கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு வித்தியாசமா நம்ம சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இதோட நான் கொஞ்சம் பாசுமதி அரிசி அதை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நீங்க வீட்டுல பச்சை அரிசி இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல புழுங்கல் அரிசி, அதே மாதிரி எந்த அரிசி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்காக இந்த பாஸ்மதி ரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இத கொஞ்சம் நான் இதோட மிக்ஸ் பண்ண போறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதையும் நல்லா கலந்துக்கலாம். பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இதுல சென்னாலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இதை கலந்துட்டு ரொம்ப உதிரியா இருந்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சமா ரொம்ப அதுக்காக அரைவேக்காடுல வேண்டாம். நல்லா கொஞ்சம் உதிரியா ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சென்னாவோட கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். பாக்கிறதுக்கே நமக்கு சாப்பிடணும்னு ஆசை தோணும். பசங்களுக்கு இத ஸ்கூலுக்கு நீங்க பண்ணி கொடுக்கலாம். மத்தியான வேளைக்கு லஞ்சுக்கு ரொம்ப நல்லது. இப்ப இதுல மேல நான் கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும், புதினா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஜீரண சக்திக்கு புதினா அற்புதமான ஒரு வேலை செய்யக்கூடிய தழைன்னே சொல்லலாம். அதை எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கு. இந்த புதினா, கொத்தமல்லி, சென்னா அதாவது கொண்டக்கடலை, அது தக்காளி, வெங்காயம், ஏலக்காய், பட்டை எல்லாம் போடுறது வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மூக்கே தொலைக்கிறது. எனக்கே இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான சென்னா புலவு தயாராயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு தட்டுல எடுத்து வைக்க போறது. சென்னா புலவு உங்களுக்காகவே தயாராயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா திடீர்னு பாதியில உட்காந்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காகவே நான் திருப்பி சொல்றேன். வானலியில முதல்ல எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டவுடனே பட்டை, லவங்கம்,
ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே அதே வாணலியில வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே அதே வாணலியில கொண்டைக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி அதனோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா போனதுக்கு அப்புறம் அதோட மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு அதோட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போன உடனே பாஸ்மதி ரைஸ் நம்ம கலந்து வச்சிருக்கோம். அந்த அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அத அந்த கலவையோட அதையும் கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதுல புதினா கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து எடுத்துட்டீங்கன்னா சுவையான சன்னா புலவு தயாராயிடுச்சு.